இப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும் இந்த ஆள் தோத்து போயிருவாருன்னு. இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வணக்கம் மக்களே. சமீபத்துல நடந்த நீயா நானா நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஃபுட் பிசினஸ் பண்ற அப்படின்னு ஆரம்பிச்சு ஏமாந்தவர்கள் அதுல தோர்த்தவர்கள் இந்த ஆப்போசிட் சைடு வந்து சோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி பிரான்சைஸ் எடுத்து நடத்துங்க அப்படின்னு ரீல் போட்டவங்க அப்படிலாம் வந்திருந்தாங்க. அதுல இந்த பர்டிகுலர் கிளிப் வந்து நல்லா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அது நீங்க தானா? இவர் யாருன்னா தொழில் முனைவோர் .com அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காரு. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. 1.5 லட்சம் ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இந்த ஆப்போசிட் சைடு இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டீ பிசினஸ் ஆரம்பிக்க முடியும், மாசம் 1 லட்சம் வரைக்கும் ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம்னு நீங்க சொன்னதை நம்பிதான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்ப நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல சார் அது உண்மை, நான் காட்டட்டுங்களா உங்க ரீல்ஸ் எடுத்து காட்டலாம். சரின்னு இவரோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா வந்து ஒரு 4வது வீடியோவா பார்த்தப்ப என்ன இருந்தது அப்படின்னா, வெறும் 2.5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் இந்த டீ பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம், மாசம் வந்து ஈஸியா 1.5 லட்சம் வந்து 2 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் இதுல ஈஸியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போதும் உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படியே திரும்பி பாருங்களேன், ஒரு காரு, ஒரு 10-15 பைக், இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு வெளியில போய்கிட்டே இருக்காங்க. இந்த பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆமா அவர் 1.5 லட்சம் சொல்ல தானே சொன்னாரு, 2.5 லட்சம் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். அதாவது நான் 4வது வீடியோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கே இப்படி ஒரு பிசினஸ் ஐடியா வந்திருக்குன்னா, இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து பார்த்தா டீ பிரான்சைஸ்க்கு மட்டுமே ஒரு 10-15 வீடியோ போட்டிருக்காரு. அதுல எதுலயாவது கண்டிப்பா 1.5 லட்சம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு டீயும் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாலே போதும், உங்களால ஈஸியா மந்த்லி ஒரு 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 வரைக்கும் கூட லாபம். 3 நாளைக்கு முன்னாடி இவர் போட்ட வீடியோல சொல்றாரு பாருங்க, ஒரு பிசினஸ் பண்ற பிளான்ல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு சீக்ரெட் வெப்சைட் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டை சீக்கிரட்டா நடத்திட்டு இருக்காங்களாம். கவர்மெண்ட்டுக்கு வேற வேலை இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கீம் நடத்தி அதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு சீக்கிரட்டா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நடத்திட்டு இருக்காங்க. இவர் ஒரு பிசினஸ் மேக்னெட், இவர் கண்டுபிடிச்சு இவர் மூலமா தான் மக்களுக்கு தெரியுது. இந்த நீயா நானாலேயே நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவரை. இந்த பிரான்சைஸ் எடுங்கன்னு சொல்லி நடத்துற இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இல்ல மியூச்சுவலா க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லாம பிரான்சைஸுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு ஓடிடுறானுங்க. அந்த பிரான்சைஸ் அமௌண்ட்டை கட்டி பிசினஸ் நடத்துறவங்களுக்கு நட்டம் ஆயிருச்சு அப்படின்னா அதை நடத்திட்டு இருக்கவங்களோட தலையில கட்டிட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க லாபத்தோட. நீயானாலே இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, இது வந்து ஒரு MLM கான்செப்ட் தான். ஒரு பெரிய அமௌண்ட்டை பிரான்சைஸுக்குன்னு இவங்க வாங்கிக்க வேண்டியது, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸுக்குன்னு அதுல இருந்து சில மார்ஜின்ஸ் எடுத்துக்க வேண்டியது. அந்த பிசினஸ் மாடல் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றத பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. அண்ட் அந்த பிரான்சைஸை எடுத்து நடத்துறவங்களுக்கு அது லாபம் தருமா தராதான்றத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இவனுங்க இன்னும் ஒரு 20 ரீல் போட்டு இன்னும் ஒரு 20 பேரை உள்ள இழுத்து அந்த பிரான்சைஸ் காசை வாங்கிட்டே இருக்க போறான். ஆல்ரெடி நடத்திட்டு இருந்தவங்களாம் நட்டமாயி நிறைய காசு லாஸ் ஆகி அதை மூடிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். இந்த MLM அப்படின்றது என்ன பிசினஸ் ஐடியா இல்ல என்ன கான்செப்ட்னு நிறைய பேருக்கு தெரியலன்னா, ஒரு 2 படத்துல வர சீன்ஸை வச்சு நம்ம சொல்லலாம். ஒண்ணு, இந்த சதுரங்க வேட்டையில மேஜிக் பேர்ல்ஸ் அப்படின்னு இருப்பாரு தெரியுமா, பானு என் கூட தான் வந்தா. இந்த இதை வந்து வாங்க ஆரம்பிச்சா இப்ப கோல்டுல இருந்து பிளாட்டினம்க்கு போயிட்டா அவரோட BMW கார் வெளியே நிக்குது. ப்ராடக்ட்ஸ் அதாவது அது ஒர்த்தியான ப்ராடக்டாவே இருக்காது, ரொம்ப டம்மியான ப்ராடக்டா இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் அதிக விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஆசை காட்டி வித்துட்டு அவங்க வந்து கூவி வித்துட்டு இருப்பாங்க. ஆனா இவனுங்க வந்து ஒரு சைடு வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஃபாரின் கம்பெனி அப்படியா, எங்களுக்கு 400 பிரான்சைஸ் எடுத்து நடத்துறவங்களுக்கு லாபம் வருதோ இல்லையோ, இவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபான்னு ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டுறோம் தெரியுமா. சோ அவங்க க்ரோ ஆயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி க்ரோ ஆகுறது அப்படின்னு கேட்டா, இந்த வடிவேலு ஜோக்ல வர மாதிரி நான் எப்படி ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிறது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி உங்ககிட்ட இருந்து காசு வாங்கினோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி நீங்க உங்ககிட்ட இருந்து பிரான்சைஸை வித்து நீங்க வந்து பெரிய ஆள் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லுவானுங்க போல. இவங்க எல்லாருமே ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. பணக்காரன் ஆயிட்டே இருக்கான், ஏழை ஆயிட்டே இருக்கான், நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் அப்படியே இருக்கும், நாம ஏதாவது பண்ண வேணாமா, நாமளும் சாதிக்க வேணாமா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்மள உசுப்பேத்திட்டு நம்ம கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை அந்த பிரான்சைஸ் காரனுக்கு கொடுத்துட்டு, உனக்கு இத்தனை பேரை புடிச்சு கொடுத்தேன் பாத்தியா, எனக்கு இவ்வளவு அமௌண்ட்னு இவங்க வாங்கிட்டு இவங்க க்ரோ ஆயிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆசையோட இந்த பிசினஸ் நல்லா பிக்கப் ஆகும் நினைச்சவங்க நட்டமாயி அந்த கடனை வேற வேலை பார்த்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒருத்தவர் ப்ராப்பரா கேட்டாரு, ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம இந்த பிசினஸ்க்குள்ள வந்துடுறாங்க, இவங்களை நம்பி இல்லாம வேற ஆட்களை நம்பி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அது எப்படி ஓடும் அப்படின்னு கேட்டாரு. அது வேலிடான விஷயம் தான். ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்துல பண்ணுவாங்களா?
ஆனா இவங்க அட்வர்டைஸ் பண்றதே எப்படி அப்படின்னு பாருங்க. இந்த பிசினஸ்க்குள்ள வரவங்களுக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல, ஜஸ்ட் பிளாங்கா அவங்க வந்தாங்கன்னா போதும், நம்ம வந்து எல்லா சப்போர்ட்டும். உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி எதுவுமே தெரிய வேணாம், வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தா போதும். உங்களை நம்பியே இந்த பிசினஸ் நடக்காது. நீங்க பாட்டுக்கு வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஈஸியா 1.5 to 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டி தான் உள்ள இழுக்கிறாங்க. க்ளோஸ் டு 1.5 to 2 lakh உங்களுக்கு நிறைய. இதுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இல்ல இது அவ்வளவு ஈஸியான பிசினஸ் கிடையாது, அதே மாதிரி இந்த பிசினஸ் மாடல்ல நிறைய ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப கனவுகளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தன்னோட குடும்பத்தோட காசை இல்ல கடன் வாங்கின காசை இதுக்குள்ள போட்டு நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. இந்த ஷோவுல சொன்ன மாதிரியே ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் பண்ணாம இல்ல அந்த மாடல் ஒர்க் ஆகுமா ஆவாதா அப்படின்னு மத்தவங்கள்ட்ட கேட்காம இல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம நாமளும் எந்த பிசினஸ்குள்ளேயும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி தங்களுக்கு கமிஷன் வருது இல்ல தங்களுக்கு ஒரு பிரான்சைஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வருது அப்படின்றதுக்காக எந்த ஒரு எத்திக்ஸும் இல்லாம அதை எடுக்க போறவன் எவ்வளவு நட்டமாவான், அவன் வாழ்க்கை என்ன நாசமாக போகுதுன்னு எதுவுமே தெரியாம இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்கள நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்டே ஆகணும். நீயா நானா ஒன்ஸ் அகைன் ப்ரூவ்டு. ஏன் இது வந்து மத்த டிபேட் ஷோஸோட டிஃபரெண்டான ஒரு டிபேட் ஷோ, ஏன் இதுக்கு வந்து இவ்வளவு வேல்யூ இருக்கு பீப்புள் கிட்ட அப்படின்னு. நிஜமான ஒரு மக்கள் பிரச்சனைய, இன்றைய சூழல்ல நிலவிக்கிட்டு இருக்க ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசி அதுல ஸ்கேம் பண்ற ஒரு 4 பேரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு, இந்த பிசினஸ் மட்டும் கிடையாது ஆக்சுவலாவே ஃபுட்டை தவிர நிறைய பிசினஸ் இருக்கு அப்படின்ற ரியாலிட்டியும் சொல்லி இதுல எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாமும் சொல்லி அண்ட் வந்து அதோட கிளைமேக்ஸ்ல பார்த்தா ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்பாங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இங்க இருக்கு தமிழர்கள் வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வச்சு அவர் சொல்றாரு இல்ல இந்த பிசினஸ் எல்லாம் இருக்கு, இந்த இதெல்லாம் பண்ணலாம், டே டு டே யூஸ் பண்ற பிசினஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு. அண்ட் ஒருத்தர் சிம்பிளா சொன்னாரு, ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்க 4 தெருவுல இருக்க பிசினஸ்ல எதையாவது ஒண்ணு எடுத்து பண்ணாலே நிறைய முன்னேறிடலாம் அப்படின்னு. இனிமேலாவது நாம எல்லாம் உஷாரா இருக்கணும். நம்மளோட காசை நாம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் மாடல் ஒர்க் அவுட் ஆகுமா, இதுல நமக்கு எக்ஸ்போசர் இருக்கா, இதை நம்மளால சமாளிச்சிட முடியுமா, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளவு ரிஸ்க் பெனிஃபிட் இருக்கு, இந்த ஏரியால இந்த ப்ராடக்ட் இல்ல இந்த நீஷ் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நாம நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்ல ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டவங்களை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் டீட்டெயில்டாக கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து போடுங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேருக்கு இன்னும் விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.